இது அவங்க குறி வைக்கிறது என்னன்னா செந்தில் பாலாஜி மேல பழிய போடணும். செந்தில் பாலாஜி மேல ஏன் பழிய போட நினைக்கிறாங்கன்னா, அவர் மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு. மேற்கு மாவட்டங்கள்ல அவர் தேர்தல் வேலை செய்ய விடாம தடுக்கணுங்கிறது பிஜேபியுடைய நோக்கம். பிஜேபிக்கு மேற்கு மாவட்டங்கள்ல ஒரு பேஸ் இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. அப்ப செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா மேற்கு மாவட்டங்கள்ல தேர்தல் வேலையில நம்ம வெற்றிகரமா செய்ய முடியாதுன்னு ஒரு பயம் இருக்கு. அதனால இந்த பிரச்சனையை செந்தில் பாலாஜி மேல தூக்கி போடலாம்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா இதே சம்பவத்தை செய்யணும்னா தமிழக வெற்றி கழகம் இது நாள் வரைய பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியீடு கொடுக்கல அப்படின்னாலும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய, அதாவது கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திருமாவளவன் எப்போதுமே ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில ஆளுங்கட்சியோட அழுத்தத்தின் காரணமாக பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுல அவர் நேற்று முந்தா நாள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முழு தார்மீக பொறுப்பு விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், அதனால அவரை அரெஸ்ட் பண்ணணும், புசி ஆனந்தம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மறுநாள் பாஜக கூட்டணின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவிய போது உடனே சொன்னாரு, அவர் பாஜகவோட கூட்டணி போக மாட்டாரு, அது அவரை அவங்க கருவியா பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நேத்து ஃபுல்லா. இன்னைக்கு சொல்றாரு, இவங்க பாஜக எப்படி சப்போர்ட் பண்றாங்க, அது பண்றதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி ஒரு தப்பான கருத்தை மக்களிடையே கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதையா சொல்றாரு. அந்த கதைக்கு பின்னணியில என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி 3 நாளா நானும் அவர் திருமாவளவன் என்னதான் பேசுறாரு, அவர் எதைதான் சொல்ல மக்களுக்கு விருப்பப்படுறாருன்னு கருத்து கணிப்பு எடுத்ததுல கடைசியா ஒரு கிளியரா அவர் சொல்லிட்டாரு, செந்தில் பாலாஜி மேல அந்த மேற்கு மண்டல பொறுப்பை அந்த வாக்கு ஓட்டுகள் கரூர் செந்தில் பாலாஜியால மட்டும்தான் கவர் பண்ண முடியுமா. அதனால பாஜக அங்க ஜெயிக்கிறதுக்காக விஜயை பயன்படுத்தி அங்க செந்தில் பாலாஜியை இல்லாம பண்றதுக்காக தான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்றாரு. அப்படின்னா குழப்பம் அருணா ஜெகதீசன் நல்லா பண்றாங்க, நீதியரசர் முன்னிலையில நல்லபடியா ஒரு புலனாய்வு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவரு, இவங்க குழப்பம் பாஜக ஒரு கருத்து கணிப்பு சொல்றதுனாலயோ மக்களை சந்திக்கிறதுனாலயோ ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும் ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா. அப்போ பதட்டம் ஏற்படுது அப்படிங்கும் போதே அங்க ஒரு தப்பு ஏதோ ஒரு மறைக்கப்படுதுங்கிறது உண்மைதானே. இவர் ஒரு லாயரு, இவர் லாயரா இருந்துகிட்டு இவர் மனசார இதை பேசுறாரா அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து கேள்விதான். ஏன்னா அவர் நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன். ஆக்சுவலி அவங்க கட்சியில நல்லா படிச்சவர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். ஆனா அவர்